வெல்கம் டு லீடர் இங்கிலீஷ். டூரிங் அப்படிங்கிறத பயன்படுத்தி எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். டூரிங் அப்படின்னா போதுங்கிற மீனிங்கை கொடுக்குது. அதாவது டூரிங் கேன் பி ஃபாலோட் பை நவுன். நவுனை ஃபாலோ பண்ணி தான் வரும். அதாவது டூரிங்க்கு பக்கத்தில் நவுன் தான் ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், யூ ஷுட் கால் ஹிம் டூரிங் தி மார்னிங். நீ அவரை காலை வேலையின் போது கூப்பிட வேண்டும் அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்குது. ஸோ யூ ஷுட் கால் ஹிம் டூரிங் தி மார்னிங் அப்படின்னா நீ அவரை காலை வேலையின் போது கூப்பிட வேண்டும் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கிறது. ஸோ டூரிங்கை பயன்படுத்தி அடுத்து செகண்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். ஹி விசிட்டட் சிங்கப்பூர் டூரிங் ஹிஸ் ஹாலிடேஸ். அவனுடைய விடுமுறையின் போது அவர் சிங்கப்பூர் சென்றான் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கிறது. ஹி விசிட்டட் சிங்கப்பூர் டூரிங் ஹிஸ் ஹாலிடேஸ். அவனுடைய விடுமுறையின் போது அவன் சிங்கப்பூர் சென்றான் என்ற அர்த்தத்தை தருகிறது. அடுத்து இன் மை ஒப்பீனியன் அப்படிங்கிறத பயன்படுத்தி எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இன் மை ஒப்பீனியனோட மீனிங் என்னென்னா என்னுடைய கருத்துப்படி அல்லது என்னுடைய எண்ணப்படி அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கிறது. இதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், இன் மை ஒப்பீனியன் யூ ஷுட் நாட் கோ தேர். என்னுடைய கருத்துப்படி அல்லது எண்ணப்படி நீ அங்கு செல்ல வேண்டாம் அப்படிங்கிற அர்த்தத்தை தருது. இன் மை ஒப்பீனியன் யூ ஷுட் நாட் கோ தேர் அப்படின்னா என்னுடைய கருத்துப்படி அல்லது எண்ணப்படி நீ அங்கு செல்ல வேண்டாம் அப்படிங்கிற அர்த்தத்தை தருகிறது. ஸோ இன் மை ஒப்பீனியன் யூ ஷுட் நாட் கோ தேர், என்னுடைய எண்ணப்படி கருத்துப்படி நீ அங்கு செல்ல வேண்டாம். செகண்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், இன் மை ஃபாதர்ஸ் ஒப்பீனியன் ஐ வாண்ட் டு பிகம் அ கலெக்டர் அப்படின்னா என் அப்பாவின் எண்ணப்படி அல்லது கருத்துப்படி நான் ஆட்சியராக விரும்புகிறேன் அப்படிங்கிற அர்த்தத்தை தருகிறது. இன் மை ஃபாதர்ஸ் ஒப்பீனியன் ஐ வாண்ட் டு பிகம் எ கலெக்டர். ஸோ அடுத்து ஆஸ் வெல் அஸ் அப்படிங்கிற பயன்படுத்தி எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஆஸ் வெல் அஸ் அப்படின்னா அத்துடன் கூட அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்கும். அதோடு ஒப்பிடுவதற்கும் ஆஸ் வெல் அஸ்ஸை பயன்படுத்தலாம். ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ஐ ஹவ் லேர்ன்ட் இங்கிலீஷ் ஆஸ் வெல் அஸ் தமிழ். நான் தமிழுடன் ஆங்கிலமும் கற்றுக்கொண்டேன். ஐ ஹவ் லேர்ன்ட் இங்கிலீஷ் ஆஸ் வெல் அஸ் தமிழ். நான் தமிழுடன் ஆங்கிலமும் கற்றுக்கொண்டேன் அப்படிங்கிற அர்த்தத்தை தருகிறது. ஐ ஹவ் லேர்ன்ட் இங்கிலீஷ் ஆஸ் வெல் அஸ் தமிழ் அப்படின்னா தமிழுடன் நான் ஆங்கிலமும் கற்றுக்கொண்டேன். அடுத்தது ஆஸ் வெல் அஸ் பண்ணுறது செகண்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ஐ எம் பிளேயிங் கிரிக்கெட் ஆஸ் வெல் அஸ் ஃபுட்பால். நான் ஃபுட்பாலோடு கிரிக்கெட்டும் விளையாடி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கிறது. ஐ எம் பிளேயிங் கிரிக்கெட் அஸ் வெல் அஸ் ஃபுட்பால்னால் நான் கால்பந்தோடு கிரிக்கெட்டும் விளையாடி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்குது. அடுத்தது ஒப்பிடுறதுக்கும் அஸ் வெல் அஸ்ஸாக பயன்படுத்தலாம். இப்போது அருண் டான்ஸ்ட் அஸ் வெல் அஸ் சம்பத் அப்படின்னா சம்பத் அளவுக்கு அருண் நடனம் ஆடினான். அதாவது சம்பத் எந்த அளவுக்கு நடனம் ஆடினானோ அந்த அளவுக்கு அருண் நடனம் ஆடினான் அப்படிங்கிற அர்த்தத்தை தருகிறது. ஸோ அருண் டான்ஸ் அஸ் வெல் அஸ் சம்பத்னா சம்பத் நடனம் ஆடிய அளவுக்கு அருண் ஆடினான் அப்படிங்கிறத கொடுக்குது. சி கான் ஸ்டடி அஸ் வெல் அஸ் ஹிம் அப்படின்னா அவன் அளவுக்கு அவளால் படிக்க இயலவில்லை. சி கான் ஸ்டடி அஸ் வெல் அஸ் ஹிம் அப்படின்னா அவன் அளவுக்கு அவளால் படிக்க இயலவில்லை அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கிறது. இந்த நெக்ஸ்ட் எய்தர் ஆர் அப்படிங்கிறத பயன்படுத்தி எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். எய்தர் ஆர்னா இரண்டில் ஒன்று அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். எய்தர் ஆருக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், சி வாண்ட்ஸ் டு ஈட் எய்தர் பனானா ஆர் ஆப்பிள் அப்படின்னா அவள் வாழைப்பழமோ அல்லது ஆப்பிளோ சாப்பிட விரும்புகிறாள். சி வாண்ட்ஸ் டு ஈட் எய்தர் பனானா ஆர் ஆப்பிள் அப்படின்னா அவள் வாழைப்பழமோ அல்லது ஆப்பிளோ சாப்பிட விரும்புகிறாள் அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்குது. அடுத்தது எய்தர் ஆரை பயன்படுத்தி செகண்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். எய்தர் ஹீ ஆர் ஹிஸ் ஃபாதர் மே அட்டெண்ட் த மேரேஜ். எய்தர் ஹீ ஆர் ஹிஸ் ஃபாதர் மே அட்டெண்ட் த மேரேஜ்னா அவனோ அல்லது அவனுடைய அப்பாவோ திருமணத்திற்கு செல்வார்கள் அப்படிங்கிற அர்த்தத்தை தருகிறது. எய்தர் ஹீ ஆர் ஹிஸ் ஃபாதர் மே அட்டெண்ட் த மேரேஜ் அப்படின்னா அவனோ அவனுடைய அப்பாவோ திருமணத்திற்கு செல்வார்கள் அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்கிறது. அடுத்தது
நெய்தர் நார் அப்படிங்கிறத பயன்படுத்தி எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நெய்தர் நார்னா அதுவும் இல்லை இதுவும் இல்லை, ரெண்டுமே இல்லை அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்குது, நெகட்டிவான மீனிங்கை கொடுக்கும். அதுவும் இல்லை இதுவும் இல்லை அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்கும். இதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ஹி நெய்தர் ஸ்பீக் ஸ்பானிஷ் நார் ஹிந்தி. அவனுக்கு ஸ்பானிஷும் பேச தெரியாது, ஹிந்தியும் பேச தெரியாது அப்படிங்கிற அர்த்தத்தை தருகிறது. ஹி நெய்தர் ஸ்பீக்ஸ் ஸ்பானிஷ் ஆர் ஹிந்தி. அவனுக்கு ஸ்பானிஷும் பேச தெரியாது, ஹிந்தியும் பேச தெரியாது. ஹி நெய்தர் ஸ்பீக் ஸ்பானிஷ் நார் ஹிந்தி. ஹிந்தியும் பேச தெரியாது, ஸ்பானிஷும் பேச தெரியாது, ஹிந்தியும் பேச தெரியாது. செகண்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ஐ கேன் நெய்தர் ஸ்பீக் ஹிந்தி நார் ரைட். எனக்கு ஹிந்தி பேசவும் தெரியாது, எழுதவும் தெரியாது அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்கும். ஐ கேன் நெய்தர் ஸ்பீக் ஹிந்தி நார் ரைட். எனக்கு ஹிந்தி பேசவும் தெரியாது, எழுதவும் தெரியாது அப்படிங்கிற அர்த்தத்தை தருகிறது. த நெக்ஸ்ட், ஹி நெய்தர் ட்ரிங்க் டீ நார் காஃபி. அவர் டீயும் குடிக்க மாட்டார், காஃபியும் குடிக்க மாட்டார் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கிறது. ஹி நெய்தர் ட்ரிங்க் டீ நார் காஃபி. அவர் டீயும் குடிக்க மாட்டார், காஃபியும் குடிக்க மாட்டார் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கிறது. ஹி நெய்தர் ட்ரிங்க் டீ நார் காஃபி. அடுத்து நெக்ஸ்ட், அட்டால் அப்படிங்கிறத பயன்படுத்தி எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அட்டால்னா எவ்விதத்திலேயாவது அல்லது முழுவதும் கொஞ்சம் கூட அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குது. அட்டால் இட்ஸ் ஆஃபன் யூஸ்ட் இன் நெகட்டிவ் சென்டென்சஸ். நெகட்டிவ் சென்டென்ஸில் தான் அதிகமாக அட்டால் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஸோ அட்டாலை பயன்படுத்தி எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ஹி டஸ் நாட் லைக் திஸ் மூவி அட்டால். ஹி டஸ் நாட் லைக் திஸ் மூவி அட்டால்னா அவனுக்கு இந்த படம் கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை, அதாவது சுத்தமாக பிடிக்கவில்லை அப்படிங்கிற அர்த்தத்தை தருகிறது. ஹி டஸ் நாட் லைக் திஸ் மூவி அட்டால்னா அவனுக்கு இந்த படம் கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை, அதாவது சுத்தமாக பிடிக்கவில்லை அப்படிங்கிற அர்த்தத்தை தருகிறது. ஸோ அட்டாலை பயன்படுத்தி செகண்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். ஐ கான் டான்ஸ் அட் ஆல் அப்படின்னா என்னால் கொஞ்சம் கூட எவ்விதத்துலேயும் நடனமாட முடியாது, அதாவது நடனமாட தெரியாது அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கிறது. ஐ கான்ட் டான்ஸ் அட் ஆல் அப்படின்னா என்னால் கொஞ்சம் கூட எவ்விதத்துலேயும் நடனம் ஆட முடியாது, தெரியாது அப்படிங்கிற அர்த்தத்தை தருகிறது. அடுத்து, சி டஸ் நாட் ஸ்டடி அட் ஆல். அவளுக்கு கொஞ்சம் கூட, அதாவது சுத்தமாக படிக்க தெரியாது அப்படிங்கிற அர்த்தத்தை தருகிறது. சி டஸ் நாட் ஸ்டடி அட் ஆல். அவளுக்கு சுத்தமாக படிக்க தெரியாது அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கிறது. ஹீ டஸ் நாட் ஸ்டடி அட் ஆல்னா அவனுக்கு கொஞ்சம் கூட படிக்க தெரியாது அப்படிங்கிற மீனிங்கை தரும். நெக்ஸ்ட், இஃப் அட் ஆல் அப்படிங்கிறத பயன்படுத்தி சென்டென்ஸ் மேக் பண்ணும். இஃப் அட் ஆல் அப்படின்னா நடக்க சாத்தியமில்லாத அல்லது அரிதாக நடக்கக்கூடிய விஷயத்தை பயன்படுத்தும் போது இஃப் அட் ஆலை பயன்படுத்தலாம். இஃப் அட் ஆலை பயன்படுத்தி எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கிவ் ஹிம் அ மொபைல் ஃபோன் இஃப் அட் ஆல். அதாவது மொபைல் ஃபோன் இருந்தால் அவனுக்கு கைபேசி கொடு. நடக்க இது சாத்தியம் இல்லாத, அவங்ககிட்ட மொபைலும் இல்லை, கொடுக்க முடியாது. ஸோ இருந்தால் அவனுக்கு கைபேசி கொடு அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கிறது. ஸோ கிவ் ஹிம் அ மொபைல் ஃபோன் இஃப் அட் ஆல். அவங்ககிட்ட இருந்தால் மொபைல் ஃபோன் அவன்கிட்ட கொடு அப்படிங்கிற அர்த்தத்தை தருகிறது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், கிவ் ஹர் அ வாட்ச் இஃப் அட் ஆல். வாட்ச் இருந்தால் அவளுக்கு கொடு அப்படிங்கிற அர்த்தத்தை தரும். இருந்தால் அவளுக்கு கடிகாரம் கொடு அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். ஸோ கடிகாரமும் இல்லை, கொடுக்கவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம், அது ரேர் சான்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ கிவ் ஹர் அ வாட்ச் இஃப் அட் ஆல்னா இருந்தால் அவளுக்கு கடிகாரம் கொடு அப்படிங்கிற அர்த்தத்தை தருகிறது. தேர்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ஐ வில் பி தேர் பை 5 o'clock இஃப் அட் ஆல். வந்தால் நான் 5 மணிக்குள் அங்கு இருப்பேன். வந்தால் நான் 5 மணிக்குள் அங்கு இருப்பேன். ஐ வில் பி தேர் பை 5 o'clock இஃப் அட் ஆல். ஸோ வந்தால் தான் நான் 5 மணிக்கு. ஸோ இதுவும் நடக்க சாத்தியமில்லாத குறிக்கக்கூடியது. ஐ வில் பி தேர் பை 5 o'clock இஃப் அட் ஆல். வந்தால் நான் 5 மணிக்குள் வருவேன்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.